ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருள் நாம் இப்போ பார்த்துக்கலாம். 500 கிராம்ஸ் மஷ்ரூமை இந்த மாதிரி கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் எடுத்திங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ 2 தக்காளி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்திருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறமா 2 பச்சை மிளகாய், பிரியாணி இலை, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேங்க. அரிசி பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி ஒரு 500 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போவே ஊற வைக்கக்கூடாது. ஸோ நம்ம வெங்காயம் வதக்கும் போது தான் இதை ஊற வைக்கணும். ஸோ அது வரைக்கும் இது இருக்கட்டும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். இது குக்கர்லேயே சூப்பராக வரும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா குக்கரில் ஒட்டவே ஒட்டாதுங்க, சூப்பராக வரும். நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் இந்த அளவுக்கு தாராளமாக சேர்த்தா தான் பார்த்திங்கன்னா கீழே அடி பிடிக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் எடுத்து வச்சுருந்த அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகணுங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு இந்த வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ நல்லா வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1-2 வதக்கிட்டோன்னா பிரியாணி டேஸ்ட்டு வராது. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்க டைமில் தான் நம்ம அரிசி ஊற வைக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது இது கழுவியாச்சு, இது ஊறிட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனாக வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2யுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி சேர்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு 4-5 இலை இருக்க மாதிரி, அப்புறமா ஒரு கொஞ்சமாக மல்லி இலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. புதினாவும் மல்லி இலையும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு வருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினாவும் மல்லியும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் நறுக்கி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. சிம்பிளாக சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இந்த மஷ்ரூம் கூடயே நல்லா கலந்து விட்டுருக்காங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேங்க. கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மஷ்ரூம்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இது இந்த காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸுக்கு மட்டும் அடுப்பில் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நாம் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் சேர்த்துட்டு இந்த காளான் கூடவே இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது இந்த மசாலா கூட கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் போட்டுக்கலாங்க. ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல மல்லி இலை, அப்புறமா புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உங்களுக்கு நெய் வேணும்னா கூட இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மேலே நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓரமாக தூக்கி வச்சுருங்க. அது விசில் அடங்குற வரையும் நாம் அதை ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷருமே நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. மேலே பார்க்குறதுக்கு மஷ்ரூம் எல்லாமே மேலே வந்துருச்சு. இப்போ நான் இதை கிளறேன் பாருங்கள். ரைஸ் உடையவே இல்லைங்க, சூப்பராக வந்தது. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறிடாதீங்க. பட் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியாகவே வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக வந்திருந்ததுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டோங்க. ஸோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மஷ்ரூம் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.